சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அம்மாச்சியோட ஆசைப்படி பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து தீபாவளி கொண்டாடுவாங்க. எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடிக்கிட்டே படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த படத்தில் வர மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அம்மாச்சி வந்து தமிழ் செல்வியும் சேதுபதியும் வந்து நினச்சி பார்ப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரியே சேர்ந்து ஒன்றா இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி வந்து நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து தீபாவளிக்கு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பட்டாசு வந்து வெடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் செல்வியிலேருந்து குடும்பமே பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கும். அப்போ வந்து போய் பெரிய பட்டாசை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை வந்து எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி எடுக்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா போஸ் ஒரு பயங்கரமான வேலையை பண்ணிடுவாங்க. தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேணும்னே வந்து போஸ் வந்து அந்த இடத்துல தமிழ்ச்செல்வி எங்கே பட்டாசு எடுக்க வராங்களோ அந்த இடத்துல ஒரு பட்டாசை வந்து பற்ற வச்சு வச்சிருவாங்க. தமிழ்ச்செல்வி கரெக்டாக பட்டாசு எடுக்க போகிற நேரத்தில் அந்த பட்டாசு வெடிச்சு தமிழ்ச்செல்வி சேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து தீ பற்றிக்க ஆரம்பிச்சிடும். உடனே வேகமாக பார்த்தீங்க அப்படின்னா வேலு வந்து கம்பளி எடுத்துட்டு மேலே மாடியிலேருந்து கீழே குதிச்சு அந்த மாதிரி வந்து அந்த கம்பளியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வியை வந்து சுற்றுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, தமிழ்ச்செல்விக்கும் அவங்களோட குழந்தைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேதுபதி வந்து காப்பாற்றிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த விஷயத்த பண்ணது போஸ் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.